السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. தஹஜுத் தொழுகையோடைய சிறப்புகள். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து இந்த தஹஜுத் தொழுகைக்கு தான். கபூர்ல ஒரு ஒளி கிடைக்கிறது, முகத்திலையும் ஒரு ஒளி கிடைக்கிறது, எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டு பாதுகாக்கிறது, சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது, அமல்களில் இஹ்லாஸ் உண்டாகிறது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்துடுறான். பாவங்காரியங்களை விட்டும் தடுக்கிறது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இல்மில் பிரகாசம் உண்டாகிறது, மனதை விசாலமாக்குகிறது, ஆயுளை அதிகரிக்கிறது. சொர்க்கத்துல ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்குமா, அதன் உள்ள இருந்து பார்த்தா வெளியே உள்ளதெல்லாம் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியுமா. சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதன் அடியில யாக்கூத் என்னும் முத்துகளால அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்குமா. அந்த குதிரையில தஹஜுத் தொழுபவங்க மட்டும்தான் அவங்க நாடு இடத்துக்கெல்லாம் செல்லலாமா. தஹஜுத் தொழுவை நிறைவேற்றுறவங்க, நோன்பு நோக்கிறவங்க, அல்லாஹ்வின் பாதையில ஜிஹாத் செய்யறவங்க, தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்க, அல்லாஹ்வின் பாதையில பொருட்களை செலவு செய்யறவங்க, இந்த அமல்கள் எல்லாம் செலவு செய்யறவங்க தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை தந்தருள்வானா. யார் ஒருத்தர் தஹஜுதை நியாயமாக தொழுது வர்றாங்களோ அவங்களுக்கு அவங்க அல்லாஹுடைய நேசராக மரணிப்பாங்களாம். அல்லாஹுடைய நேசர்கள் பயம் அப்படின்றதே கிடையாதான். மரணத்தை பார்த்தும் அவங்க பயப்பட மாட்டாங்களாம். தஹஜுடைய நேரத்துல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இத்தொழுகை குறைந்தபட்சம் 2 ரக்காய்த்துகள், அதிகபட்சமா 2 ரக்காய்த்துக்கு மேல நம்ம எவ்வளவு நாளும் தொழுதுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜுத் தொழுவதற்காக இரவுல எந்திரிக்கும் போது இந்த துவா ஓதுவாங்களாம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல்-அர்லி வமன் ஃபீஇன்னா வலக்கல் ஹம்து லக முல்குஸ் ஸமாவாத்தி வல்-அர்லி வமன் ஃபீஇன்னா வலக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாத்தி வல்-அர்ல் வலக்கல் ஹம்து அன்த முல்குஸ் ஸமாவாத்தி வல்-அர்ல் வலக்கல் ஹம்து அன்தல் ஹக்கு வவஅதுக்கல் ஹக்கு வஆலிக்கல் ஹக்குன் وكلك حق والجنة حق والنار حق والنبي حق ومحمد حق والصلاة حق اللهم لك الأسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك قسمت وإليك هاهمت فاغفر لي ما قدمت وما أكرت وما أسرت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்தும் நிர்வகிக்கவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்திற்கும் உரிமையாளன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒளி நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் பூமிக்கு அரசன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், நீ உண்மை, உன் வாக்குறுதி உண்மை, உனது தரிசனம் உண்மை, உனது கூற்று உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, நபிமார்கள் உண்மை, முகமது உண்மை, மறுமை உண்மை. இறைவா உனக்கே கட்டுப்பட்டேன், உன் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன், உன்னையே சார்ந்துள்ளேன், உன்னிடம் திரும்புகிறேன், உன்னிடமே வழக்காடுகிறேன், உன்னிடம் நீதி கேட்பேன். எனவே நான் முந்தி செய்த, பிந்தி செய்கின்ற, இரகசியமாக செய்த, பகிரங்கமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், பின்படுத்துபவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு இதுதான் அதுக்கான பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல ஒருவர் கனவு கண்டாரு அப்படின்னா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எடுத்துரைப்பது ஒரு வழக்கமா இருந்துச்சாம். அதனால அப்துல்லா பின் உமர் அவங்களும் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எடுத்துரைக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம். ஸோ அவங்க இந்த மாதிரி கனவை ஹப்சார் அலி அவங்களிடம் சொல்லி அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்ல சொல்றாங்க. அது என்ன
கனவு அப்படின்னா, அப்துல்லா பின் உமர் அலி அவங்கள வந்து ஒரு இரு வானவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இழுத்து நரகத்துல வைக்கிறாங்களாம். அந்த நரகத்துல வந்து கிணறு போல, கிணறுக்கு எப்படி சுத்தி சுவர் இருக்குமோ அந்த மாதிரி நரகத்தை சுத்தியும் சுவர் இருந்துச்சாம். நரகத்துல வந்து ஒரு 2 தூண்கள் இருந்துச்சாம். அதை பார்த்து அப்துல்லா பின் உமர் அலி வந்து பயந்துட்டு அவங்க வந்து அல்லாஹ்விடம் வந்து துவா செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு மலக்குமார் வந்து இந்த மாதிரி அப்துல்லா பின் உமர் அலி அவங்க கிட்ட வந்து, இதுக்கப்புறம் நீங்க இதை பார்த்து வந்து பீதி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இதுதான் அவங்க கனவா இருந்துச்சு. இந்த கனவை ஹப்சார் அலி வந்து முகமது நபி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் முகமது நபி வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர், அவர் வந்து இரவுல வந்து தொழக்கூடிய ஒருவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை வந்து ஹப்சார் அலி வந்து அப்துல்லா பின் உமர் அலி அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் அப்துல்லா பின் உமர் அலி வந்து இரவுல வந்து தூங்குறத வந்து குறைச்சிட்டு அதிகமாக அமல்களும் தொழுகவும் செஞ்சாங்களாம். ஐஷார் அலி அவங்க வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவுல வந்து 11 ரக்காத்துகள் வந்து தொழுவாங்களாம். அதுதான் அவங்களோட இரவு தொழுகையாகவும் இருந்துச்சாம். நம்மெல்லாம் தொழுதோம் அப்படின்னா சஜிதாவில் வந்து தலையை உயர்த்தாம 50 வசனங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க அந்த ஒரு தொழுகையில ஒரு சஜிதாவை வந்து அவங்க செய்வாங்களாம். அப்புறம் அவங்க ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காயத்து வந்து தொழுவாங்களாம். ஃபஜ்ர் தொழுகைக்காக அழைக்க வந்து தொழுகை அறிவிப்பாளர் முஅத்தின் வர்ற வரைக்கும் வலா பக்கம் திரும்பி சாய்ந்து படுத்திருப்பாங்களாம். ஒவ்வொரு இரவின் போதும் அல்லாஹ் மோமின்காக நம்மளுக்காக வானத்துல இருந்து இறங்கி முதல் வானத்துக்கு வருவானா. வந்து பாவ மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிறீங்களா, என்னிடம் கேளுங்க, உங்க பாவங்களை வந்து நான் மன்னிக்கிறேன்ட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் நமக்கு வந்து வந்து முதல் வானத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறானா. எனவே இன்ஷா அல்லாஹ் இத்தகைய சிறப்புடைய தொழுகையை நாம் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாயிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.